வணக்கம் மக்களே. இன்றைக்கு பைபிள் ரீடிங் பிலோமோனுக்கு எழுதின கிறிஸ்து இயேசுவின் மித்தம் கட்டப்பட்டவனாயிருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாயிருக்கிற பிலோமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசுவின் இடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பார்னபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். ஆகையால் பவுலாகி நான் முதிர் வயது உள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் மித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாயிருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் மித்தம் மன்றாடுகிறேன். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஓனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனமில்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம்போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்தின் மித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதமில்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கு உம்முடையவனாயிருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவன் அல்ல, அடிமையானவனுக்கும் மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாயிருக்க வேண்டும். ஆதலால் நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கில் வைத்து கொள்ளும். பவுலாகி நான் இதை என் சொந்த கையால் எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மை தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பார பண்ணும். நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதுகிறேன். மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகம் படுவேன் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஓரிடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும். கிறிஸ்து இயேசுவின் மித்தம் என்னோடு கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாபிராவுக்கும் என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமேன். மக்களை, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.